ஆராதனை முழுவதும் ஆண்டவருடைய கரங்களிலே கொடுக்கிறோம். கர்த்தாவே, சபை உம்முடையதே. ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். தேவனை துதிப்போம். ஆராதனை நேரம் என்பது ஆண்டவர் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு நேரம். கைகளை சந்தோஷமாக தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் இருதயத்தை மகிழ்ச்சி படுத்துவோம். இயேசுவா, உமக்கு நன்றி 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 நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அல்லேலூயா ஹல்லேலூயா. அக்கினியான தெய்வத்தின் ஆவியானவர் சபை முழுவதும் இறங்கி வருவாராக. கர்த்தருடைய பலத்த கரம் இறங்குவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கினியான தெய்வமே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இயேசு நல்லவரப்பா. சபாராதனை தொடக்கத்திலிருந்து முடிவு வரை தேவ ஆவியானவரை நாங்கள் அழைக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய வல்லமை பெரிதாய் விளங்கிற்று. ஆண்டவருடைய வல்லமை சபையிலே பெரிதாய் விளங்கிற்று. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவரா இருக்கிறார். அவர் சர்வத்தையும் படைத்த தெய்வம் அவர். ஹல்லேலூயா. நீங்க நடத்துங்கப்பா. கிருபதாங்கப்பா. கிருப பல, ஆவியின் பல, கர்த்தருடைய பல சபைக்குள்ளே கடந்து வரட்டு. ஹல்லேலூயா. நன்றி. கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். எல்லாரும் துதிப்போம். கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போம். பரலோகத்தின் தேவன் ஆமென் ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரரா இருக்கிறார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரரா இருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடந்த நாளெல்லாம் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளையும் அதிசயங்களை அற்புதங்களையும் இயேசு செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு நாமத்தினாலே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு ஆராதனை. அப்பா உங்களுக்கு அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா ஆராதனை ஸ்தோத்திர பலி உங்களுக்கு அப்பா உங்களுக்கு எபினேசர். எல்லாரும் பாடி ஆராதிப்போம். உதவி செய்தி எபினேசர். இதுவரை உதவி செய்தி எபினேசர். இதுவரை உதவி செய்து ஆமென். எபினேசர். அதிகாலை கையை சத்தாமையா தட்டி உற்சாகமா தட்டி உங்களுக்கு ஆராதனை. அப்பா உங்களுக்கு அப்பா. ஓ அப்பா
எல் சடாய் எல் சடாய் எல்லாம். ஓ எல்லாரும் ஆண்டவரை பார்த்து எல் சடாய் வல்லவரே வல்லவரே எல் சடாய் எல்லாம் வல்லவரே எல் சடாய் எல் சடாய். அதிகாலை அப்பே அப்பா அப்பா உங்களுக்கு தான் சோதர பலி உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா. எல்ரோயி எல்ரோயி என்னை ஓ நம்மை பார்க்கிறவர் ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே என்னை பவரே ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. ஆமே நன்றி எல்ரோயி. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா ஆராதனை ஓ அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா. யெகோவா ஈரே எல்லாம் ஓ அப்பா பார்த்து சொல்லுவோம் யெகோவா ஆமே எல்லாம் பார்த்து கொள்வி எல்லாம் பார்த்து கொள்வி எல்லாம் பார்த்து கொள்வி யெகோவா. அதிகாலை ஓ அப்பா அப்பா உங்களுக்கு தாரா ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. எல்லாரும் ஆராதிப்போம் அப்பா அப்பா ஓ அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்த பரிசுத்த ஆமே பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே பரிசுத்த பரிசுத்த. அதிகாலை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா 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 ஓ அப்பா அப்பா ஆமே அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா. உன்னை அதிசயம் காணச் செய்வே அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் நீ அற்புதம் கண்டிடுவா என்று வாக்களித்தான் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தான் தேவே இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை
அதிசயம் செய்வே நீ அற்புதம் உன்னை அதிசயம் காண ஆண்டவர் சொல்லிருக்கிறாரே கண்டிடுவா வலி தீரக்கு செங்கடலு பிளந்தே வலி தீரக்கு அதிசயம் செங்கடலு பிளந்தே தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே இடஞ்சலெல்லாம் இன்றே தடைகளெல்லாம் போகுமே இடஞ்சலெல்லாம் விடுமே உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் உன்னை அதிசயம் காண செய்வே நீ கண்டிடுவாய் கூரைகளெல்லாம் இயேசுவால் நடந்திடுமே வாதையெல்லாம் மறைந்து போகுமே வாதையெல்லாம் ஆனையாய் பொலிந்திடுமே வாதையெல்லாம் மறைந்தே ஆமென் எல்லா நோய்களும் மறையிட்டு எல்லா ஆனையாய் பொலிந்திடும் உன்னை அதிசயங்கான செய்வோம் எல்லாரும் ஆராதிப்போ அற்புதம் கண்டிடும் உன்னை அதிசயங்கான செய்வேன் அற்புதம் வழி நடத்து அதிசயம் நடந்திடுமே காரிருளில் வழி நடத்து நடந்திடுமே காரிருளில் வீசிடுமே வனாந்திரமே பலியாய் வந்தாலே நல்லவரே நடத்திடுமே வனாந்திரமே பலியாய் வந்தாலே ஆமே கரமே நடத்திடும் எல்லாம் திரும்ப சொல்லுவோம் வனாந்திரமே பலியாய் வந்தாலே வல்லவரே கரமே இடமே உன்னை அதிசயம் செய்வே நீ அற்புதம் ஆமே கைகளை தட்டி ஆராதிப்போ அதிசயங்கான செய்வே நீ அற்புதம் உன்னை அதிசயங்கான செய்வே நீ அற்புதம் தேவனுக்கே மகிமை எங்கள் தெய்வத்துக்கே மகிமை தேவனுக்கே மகிமை மகிமை என்னை தேடி மீட்டவரே தினமுமக்கே என்னை தேடி வந்து மகிமை வாழ்க ஓ நாம
தேவனுக்கே மகிமை உண்டா. எல்லாரும் சொல்லுவோம். உன்னதத்தில் மகிமை உண்டாகட்டும். பூமியிலே தானமே பிரியமும் இந்த பூமியிலே சமாதானம். ஐயா வாழ்க, இயேசு நாம வாழ்க, நாம ஐயா வாழ்க, உம் நாம வாழ்க. எளிமையானே நினைப்பவரே, எளிமையானே என்று நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே. எல்லாரும் அப்பாவை ஆராதிப்போம். ஆமே. எங்கள் ஒளிமயம் துணையாளனே உள்ளத்தின் விடுதலே. ஐயா இயேசு நாம வாழ்க. ஆமே. உம் நாமம் ஐயா வாழ்க. உம் நாமம் வாழ்க. தேடுகிற மகிழ்ந்து கலிகூர எசப்பா உம்மை தேடுகிற ஆமே மகிழ்ந்து கலிகூரட்டு இன்று பாடுகிற பரிசுத்தமாகட்டு இன்று பாடுகிற பரிசுத்தமாகட்டுமே. குறை நீக்கு ஆமே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கு எல்லாரும் ஆராதிப்போ. கல்வாரி நாயகன் பாவக்காரை போக்கு. கல்வாரி நாயகனே ஐயா வாழ்க வாழ்க. நாம ஆமே ஐயா வாழ்க. நாம வாழ்க ஐயா வாழ்க. நாம வாழ்க. மகிமை மகிமை என்னை தேடி வந்து தினமுமக்கே மகிமை மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடி. நம் தேவனை புது பாடல் அவர் நல்லவர் செய்வவர் சர்வ வல்லவர்
அவர் அதிசயமானவர், அவர் நல்லவர், மை செய்பவர் சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், பாடுவோம் நம் தேவனை ஒரு பாடல், பாடுவோம் நம் தேவனை பாடியே. சகல ஜனமே கைகொட்டி கெம்பீரமாய் சுரமண்டல மேலதாங்கள் முழங்கிய துதித்திடு. சகல ஜனமே கைகொட்டி கர்த்தரை கெம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டல மேல ஆலங்கள் முழங்கிய தாழ்வில் நம்மை பேர் சொல்லியே எல்லாரும் சொல்லுவோம். தாழ்வில் நம்மை பேர் சொல்லியே அழைத்தாரே, பாடுவோம் நம் தேவனை பாடியே. எல்லாரும் கையை தட்டி பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதென்றே. அவர் கிருபை மாறாது, என்றென்றும் நிலையானது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, நிலையானது. காலைதோறே நம்மை விட்டு விலகாதது, காலைதோறே புதிதானது, நம்மை விட்டு காதது. பாடுவோம் நம் தேவனை ஒரு பாடல், எல்லாரும் சொல்லுவோம். பாடுவோம் நம் தேவனை புது பாடல். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர். சொல்லுவோம். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர், அவர் அதிசயமானவர். என் வாழ்க்கையிலே அவர் அதிசயமா. நம் தேவனை புது பாடல். சொல்லுவோம். ஆடுவோம் நம் தேவனை புது பாடல். அப்பா பிதாவே அலைக்கு வாக்கியம் கொடுத்தே, அவர் பிள்ளையாய் மாறிட கிருபையும். அப்பா பிதாவே அலைக்கு வாக்கியம் கொடுத்தே, அவர் பிள்ளையாய் நாம் மாறிட ஒளிந்தாரே. பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. பாவங்களை பரிசுத்தமாய். எல்லாரும் திரும்ப சொல்லுவோம். பாவங்களை தாரே, பரிசுத்தமாய்
கைகளை தட்டி ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு நேராக நம்முடைய துதி எழும்பட்டு, சேனைகளின் கர்த்தாவே நீ பரிசுத்த பரிசுத்த. ஆராதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். கடந்த வாரம் எல்லாம் நம்மை பாதுகாத்த கர்த்தர், நமக்கு உணவு உடைகளை தந்தவர், சுகம் தந்தவர், ஆபத்துகளுக்கு தீமைகளுக்கு சத்துரு கிரியைகளுக்கு விலக்கி பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நன்றிப்பா. தாவே சோதரம் சோதரம் சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவக்கு நன்றி நன்றி நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம் இந்த ஆராதனை வேளையிலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்திடுவேன், நான் பாடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே. அப்பா பிதாவே என்றழைக்கி உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கி எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவிதந்தார் தூய ஆவிதந்தார், தூய ஆவிதந்தார். வல்லமையும் ஞானமும் கொண்ட வல்லமையே அன்பு பரிசுத்த ஆவிதந்தார், ஆவிதந்தார். என்னை தேடி எந்தன் வாழ்வை மாற்றுவேன் என சொல்லுவோம். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றுவேன். சுகமானே 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 சுகமானே. இயேசு கிறிஸ்து காயங்களால், இயேசு காயங்களால் சுகமானே சுகமானே. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா ஆடி பாடி துதித்திடு, நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சொல்லுவோம், என்னை தேடி இயேசு வந்தார். ஆமென். என்னை தேடி இயேசு வந்தார். ஆமென். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார்.
ஸ்தோத்தரிக்கிறவப்பா. என் வாழ்வை மாற்றுகிற இயேசு. ஹalleluya. எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஹalleluya. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றே. படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. ஏசப்பாவை பார்த்து சொல்லுவோம். நீர் என்னை ஓ இயேசு ராஜா தூங்குவேன் நிம்மதியா. எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலே. எதிர்த்தெழுவோ பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலே. கேடகம் நீர்தான் மகிமையும் நீர்தான் தலை நீர் செய்பவர் நீர். ஏசப்பா முகத்தை பார்த்து சொல்லுவோம். நீர்தான் மகிமையும் நீர்தான் தலை நீர் நீர்தான். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் நிம்மதியா. நீர் என்னை தாங்குவதா தூங்குவேன் கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலே. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலே. நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவா என் தகப்பனே ஆச்சரிக்கிறேன். நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவா என் தகப்பனே ஆச்சரிக்கிறேன்.
ஏசப்பா முகத்தை பார்த்து சொல்லுவோம், நீர் என்னை இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோது காண்பதில்லை. இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோது காண்பதில்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கிறார். காத்திருப்பேன் நான். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்கின்றார். காத்திருப்பேன் நான். பொறுமையுடன் நிம்மதியாக படுத்து நீலித்தெழுவே. கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நான் நிம்மதியாக படுத்து உறங்கி, ஆமென், உங்க மடியில உங்க மார்பில சாஞ்சி படுத்துறங்கி நீலித்தெழுவே. கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி நீலித்தெழுவே. கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோது காண்பதில்லை. இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோது. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காய் செய்கின்றார். காத்திருப்பேன் நான் பொறுமையோடு. கர்த்தர் எனக்காய். எத்தனை துன்பங்கள், ஓ கர்த்தர் எனக்காய். எத்தனை வேதனைகள். காத்திருப்பேன் நான் பொறுமையோடு. படுத்துறங்கி கர்த்தர் என்னை. ஓ படுத்துறங்கி நீலித்தெழுவே. கர்த்தர் என்னை முன்குறித்தீரே. பிடித்தெடுத்தீரே. நீதிமானாக தினம் பார்க்கின்றீர். முன்குறித்தீரே. பிரித்தெடுத்தீரே. நீதிமானாக தினம் பார்க்கின்றீர். மன்றாடும் போது செவி சாய்க்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். மன்றாடும் போது செவி சாய்க்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். படுத்துறங்கி நீலித்தெழுவே. கர்த்தர் என்னை
வாழ்க்கையில பாவம் இருந்தா கடவுள் உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் தர மாட்டான். உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தா நீ ஜெபம் பண்ணும் போது ஆவியானவர் உண்மையில இறங்க மாட்டான். ஆமே, உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டு இருந்தா உனக்கு தேவ பிரசன்னம் உன்னோடு கனெக்ட் ஆகாதே. அல்லேலூயா. ஓ அப்பா முகத்தை பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய முகத்தை பாருங்கள். அல்லேலூயா. கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலே, கடந்த நாட்களில் ஆமே நினைத்து தினம் ஆமே நடந்ததெல்லாம் நன்மைக்கு ஏதுவா என் தகப்பனே. ஆமாப்பா, நடந்ததெல்லாம் கேதுவா என் தகப்பனே மாற்றுகிறேன். படுத்துறங்கி கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். படுத்துறங்கி இழுத்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உன்னதமான கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேளையிலே பரலோகத்தின் தேவனுக்கு மகிமையை நாங்கள் கொண்டு வருகிறோம், செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம், பாதுகாத்ததுக்காய் ஸ்தோத்திரம், கூட இருந்து வழிநடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க பெரிதான கிருபை எல்லா துமாக்களையும் சபையாக ஆமே தொடர்ந்து உங்க கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே காணப்படும். இயேசுவின் நாமத்திலே நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து தியானிப்போம். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம். 8வது அதிகாரத்தில் 4 8 வரை வாசிப்போம். லூக்கா 8:4. சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது அவர் ஓமையாக சொன்னது, விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலன்று போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவரை நாங்கள் அழைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. வந்திருக்கிற மக்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராக. அதனுடைய எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்திலே ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்திலே இந்த விதைகளை குறித்து ஆண்டவர் போதிக்கிறார். இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது 4 விதமான ஒரு இடத்திலே விதை விழுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 4 விதமான இடம். ஸ்தோத்ரா. ஒன்று வழி அருகே, இன்னொன்று கற்பாறை, அடுத்து முள்ளுள்ள இடம், அடுத்து ஒரு நல்ல இடம். 4 இடத்துல இந்த விதைகளை தூவுகிற இந்த காரியத்தில் ஆண்டவர் 4 இடத்துல இந்த விதை விழுகிறதாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அவர் உவமையாக சொன்னார். உவமை அப்படின்னா ஒரு கதை மாதிரி, ஒரு உவமையாக சொன்னார். விதைக்கிறவன் ஒருவன் விதை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து
மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததனால் உலர்ந்து போயிற்று. இந்த விதை என்பது கடவுளுடைய வசனம். ஆமென். நிலம் என்பது நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. விதைக்கிற ஒரு மனிதன் தேவ தூதனை குறிக்கிறான். அல்லேலூயா. இல்லைன்னா ஒரு ஊழியக்காரரை குறிக்கும். ஆமென். விதை என்பது தேவனுடைய வார்த்தை. விதைக்கிற மனிதன் ஒரு தூதனையோ ஒரு ஊழியக்காரனையோ குறிக்கும். ஆமென். நிலம் என்பது நம்முடைய இருதயத்தை குறிக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், முதல் அந்த விதை வழி அருகே விழுந்தது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறார், விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வழி அருகே விதைக்கிற விதை. அல்லேலூயா. மனிதர்கள் மிதிக்கிறார்கள், பறவைகளும் அந்த விதையை பட்சித்து போடுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். லூக்கா 8:12 வாசிப்போம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். பாருங்கள், வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சபை என்பது, ஆவிக்குரிய சபை என்பது அது ஒரு சாதாரணமான ஒரு இடம் அல்ல. அது தேவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம். ஆனால் மனிதர்கள் அதுக்கு ஏற்ற முக்கியத்துவத்தை கொடுப்பது இல்லை. அல்லேலூயா. இருதயத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தைகளில் எந்த தவறும் நடப்பது இல்லை. அல்லேலூயா. ஆகவே விதைக்கப்படும் பொழுது நம்பிக்கை உண்டாகும் என்கிற விசுவாசத்தோடு தான் ஒரு மனிதன் விதைக்கிறான். அல்லேலூயா. ஆகவே ஊக்கம் உண்டாகும்படி அந்த வசனம் அவனுக்குள்ளே வேலை செய்கிறது. அல்லேலூயா. வார்த்தையிலே எந்த தவறும் இல்லை. விதைக்கிறவனும் தவறு செய்வது இல்லை. ஆமென். வார்த்தையிலும் எந்த தவறும் இல்லை. விதைக்கிறவனும் எந்த தவறும் செய்வதில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே விதைக்கும் பொழுது அந்த விதைக்கிற தொடக்கத்திலே ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. அந்த நம்பிக்கையின் மூலமாக ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் வருகிறது. அதிலேயும் எந்த தவறும் இல்லை. அல்லேலூயா. ஆகவே இந்த வசனம் என்பது வளர்றதை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஆமென். வசனம் விதைக்கிறவன் மேல ஒரு தவறும் இல்லை. வசனத்துல ஒரு தவறும் இல்லை. ஆகவே ஸ்தோத்திரம். அந்த வசனம் விழும் பொழுது அந்த வசனம் எந்த அளவுக்கு வளருகிறதோ துவக்கத்தில் அது ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அது வளருகிறதை பொறுத்துத்தான் நம்முடைய ஆசீர்வாதம் அமைந்திருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், 12 எழுதப்பட்டிருக்கிறது, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஆமீன். கடவுளுடைய பிரசங்கத்தை கேட்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ஏன்? அது ஆண்டவருடைய வசனம் அல்லவா. அது கேட்கும் போது மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும். அது தவறு கிடையாது. அல்லேலூயா. அது நீதியானதுதான். அல்லேலூயா. அது நமக்கு ஊக்கத்தை கொண்டு வருகிறது, ஒரு பலனை கொண்டு வருகிறது, ஒரு ஆறுதலை நமக்கு கொண்டு வருகிறது. அது நேர்மையானதாய் நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. கது சோதரா, எனக்கு கொஞ்சம் ஒரு 2 வாரமாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் கொஞ்சம் வேகமாக கத்தவும் முடியலை. அல்லேலூயா. கொஞ்சம் சளி பிடிச்சி எஸ்தர்கிட்ட போய் காமிச்சு ஒரு 5 நாள் மாத்திரை எடுத்து இப்போ ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் பரவாயில்லை. அல்லேலூயா. இருந்தாலும் ஒரு மாதிரி கத்தும்போது தலைக்கில் கிங்கு வருது. ஏன்னா அந்த
இங்கெல்லாம் நிறைய சளி இருக்குது. எப்படி சளி போச்சுன்னு தெரியல, ஆனால் பயங்கர கீட்டு. அந்த ஒரு நாள் சூட்டு கீழே படுத்துக்கிடந்தேன், அதோட தொண்டையெல்லாம் கட்டி எப்படியோ உடம்புக்குள்ளே இருந்த நீரெல்லாம் சளியாக மாறிடுச்சு போல. ஸ்தோத்திரம். அதனால நீங்கள் இந்த காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. பெங்களூரில் வந்து பயங்கரமான தண்ணி தட்டுப்பாடு. கோயம்புத்தூரில் தண்ணி இல்லாமல் மேத்யூவை அனுப்பி விட்டாங்க. ஸ்கூல் பிள்ளைகள் காலேஜ் பிள்ளைகளை பூரா அனுப்பி விட்டாங்களாம், தண்ணி கிடையாதான் கோயம்புத்தூரில். அல்லேலூயா. ஸ்தோத்ரா. மகேந்திரா கம்பெனி நிறுவனம் பெங்களூரில் உள்ள மக்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துருக்காங்களாம். மகேந்திரா காரு வெளியிடுறாங்கள்ல, அந்த கம்பெனி ஓனர் என்னென்னா, ஏசியிலேருந்து வருகிற ரிட்டனில் வருகிற பின்னாடி ஒரு தண்ணி வடியும் பதிலா அந்த தண்ணியை ஒரு பெரிய ஒரு 5 இன்ச்சு பைப்பு, குழாய் பைப்புக்குள்ளே விட்டு அதுக்கு கீழே ஒரு டேப்பு, ஒரு பைப்பு திறந்து அதில் வடிகிற தண்ணியை பாத்திரம் விளக்க, இன்னும் நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் சொல்லி பெங்களூரில் எவ்வளோ ஏசி ஓடுதோ அவ்வளோ ஏசிக்கு அந்த மகேந்திரா நிறுவனம் வந்து அந்த மாதிரி ஒரு பைப்பை செஞ்சு விற்கிறாங்களாம் பெங்களூரில். எங்கே பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி கொடுமையை? ஏசியில் ரிட்டனில் வடிகிற தண்ணியை, அது ஒரு அழுக்கு தண்ணி, ஆனால் அதை பிடிச்சி அதை நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பெங்களூரில் ஒரு மகேந்திரா நிறுவனம் வந்து ஒரு பைப்பு விற்கிறாங்களாம் பெங்களூரில். அதனால் நம்ம ஊருக்காக நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். என்னைக்காவது ஆண்டவர் நன்றி செலுத்திருக்கீங்களா? தண்ணி ஆண்டவரே ஒரு நல்ல தண்ணி உள்ள இடத்துல எங்களை வச்சிருக்கிறீர்கள் சொல்லியிருக்கீங்களா? அல்லேலூயா. சூடு ஒரு பக்கம் இருந்தாலும் எவ்வளோ தண்ணி. ஆமேன். ஸ்தோத்ரா. தர்ஸ்கோடி கடற்கரையில் பக்கத்தில் போய் கிள்ளினாலுமே குடி தண்ணி வருது. குந்துகாலில் பக்கத்தில் போய் கிள்ளினாலும் குடி தண்ணி வரும். நம்ம ஊர் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஊர். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, வசனத்துக்கு வருவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகற்று. ஆகவே இந்த வசனத்திலே சொல்லப்பட்டது போல வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நல்லா கேட்டுக்கிறீங்க. வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்கிறதுனால ஆசீர்வதிக்கப்படுவோமா? ஆமீன். வாழ்வதனால தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். வசனத்தை கேட்கிறவர்களால் ஆசீர்வாதம் வராது. கேட்கிறது ஒரு பகுதி, ஆனா வசனத்தின்படி வாழும் பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்தில் இருந்து எடுத்து போடுகிறார். அல்லேலூயா. ஒருத்தன் ஆண்டவருடைய சபைக்கு போய் வசனத்தை கேட்க ஆரம்பிச்ச உடனே பிசாசு கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கிறவன் கொஞ்சம் எழுந்து சுதாரிப்பா. ஆமேன். முகத்தெல்லாம் கழுவி கொஞ்சம் சோப்பு போட்டு ஆமேன் பேண்ட் சட்டை எல்லாம் மாட்டி யாரை பார்க்கறதுக்கு? உங்களை சந்திக்கிறதுக்கு. அல்லேலூயா. வசனத்தை கேட்க போயிட்டான். ஆகவே நம்ம போய் அவனை போய் சந்திக்க போகணும் அப்படின்னு சொல்லி அவனும் புறப்படுறானா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க புறப்படும் பொழுதே பிசாசானவன் வந்து அல்லேலூயா அவர்கள் இருதயங்களில் இருந்து அந்த வசனத்தை அவன் எடுத்து போடுகிறான். ஏன் எடுத்து போடுகிறான் என்றால், எல்லார் இருதயத்திலிருந்து அவன் எடுத்து போடுவதில்லை. வழி அருகே விதைக்கப்பட்ட ஆமேன் இருதயத்தில் இருந்துதான். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள்னா ஆமேன் உள்ள போகாம, ஸ்தோத்ரா ஆமேன் என்ன சொல்லுவாங்க, ரிஜெக்ட் ஆகுதா, ஆமேன் கால் போமானுக்குது, ஒரே என்கேஜா இருக்குது, ரிஜெக்ட் ஆகு அப்படி சொல்லுவாங்களே, அது மாதிரி உள்ள வசனம் போகாம அல்லேலூயா அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இருதயம், உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு இருதயம், பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு இருதயம், அங்கே வசனம் உள்ள வேலை செய்யாது. அந்த வசனம் வெளியே வருகிறது, ரிஜெக்ட் ஆகிறது. அல்லேலூயா. ஒரே என்கேஜ் ப்ராப்ளமா இருக்கிறதுன்னு சொல்றது மாதிரி அந்த வசனம் உள்ள போய் வேலை செய்ய முடியாதபடி உள்ள நிறைய பிரச்சனை இருக்கிறது. அதுதான் உலகத்துல உலக கவலை. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சாத்தான் வந்து அந்த வசனத்தை எடுத்து போடுகிறார்.
அதனாலதான் பறவைகள் வந்து அந்த வசனத்தை பட்சித்து போடுகிறது. ஹல்லேலூயா. கேட்கிறதுனால ஆசீர்வாதம் வராது, வாழ்ந்து காட்டுவதனாலேயே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுகிறோம். வாழ்ந்து காட்டுவதனாலேயே பிசாசுக்கு பிரச்சனை உள்ளவர்களாக மாறுகிறோம். வாழ்ந்து காட்டுவதனாலேயே பிசாசை பாதிக்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு 1 அதிகாரம் 21 24 வரை வாசிப்போம். யாக்கோபு 1:21-24 வரை. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடமிட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, வார்த்தையை கேட்டு அவன் உணராது இருக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், அந்த வசனத்தின்படி வாழ மறுக்கும் போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், கண்ணாடியிலே முகத்தை பார்த்துட்டு அப்புறம் கண்ணாடியை விட்டு விலகின உடனே தன்னுடைய சாயலை மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு வார்த்தைய பிரசங்கங்களை கேட்கிறவர்கள் ஒன்று செய்யணும். உள்ளத்தில் இருக்கிற கொடிய துர்க்குணம், உள்ளத்தில் இருக்கிற அழுக்கு, இவைகளெல்லாம் நம்மை விட்டு விலகணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் இருப்பதுக்கு என்ன காரணம் என்றால், உள்ளத்திலே ஒரு மாற்றம் இல்லை, உள்ளத்திலே மனம் திரும்புதல் இல்லை, உள்ளத்திலே ஒரு புதிய மனிதனாக மாற விருப்பம் இல்லை. ஆகவே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும். உள்ளத்தில் என்ன நாட்டப்பட்டது? ஆமென். வசனம் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. நம்மளை நாமே வஞ்சிக்கலாம். எப்படி? சபையில் இருக்கும்போது வார்த்தையை கேட்டுட்டு அப்புறம் உலகத்துக்குள்ள வீட்டுக்கு போன உடனே அடிபுடி, ஆமென், அந்த மௌளை இந்த மௌளன்னு அங்க உலகத்துக்குள்ள அந்த மாதிரி கட்ட வார்த்தை, சண்டை, ஆமென், ஒரு அவிசுவாசி மாதிரி. அதுதான் உங்களை நீங்களே வஞ்சியாதபடிக்கு. அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட நீ வாழ்க்கை வாழ்ந்தினா உன்னை கடவுள் ஒருபோது ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி, அல்லேலூயா, ஸ்தோத்திரா, செய்கிறவர்களாயிருங்கள். வார்த்தையின்படி வாழுகிறவர்களாக நாம இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டு. நிறைய சபையில் இருக்கிற மனிதர்கள் நான் பார்த்திருக்கிறேன். சபையில ஒரு வாழ்க்கை, அவன் உலகத்துக்குள்ள ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அப்படி சேலையை கட்டிட்டு அப்படி ட்ரெஸ் உடுத்திட்டு வீட்டை விட்டு புறப்படும் போது ஒரு விசுவாசி மாதிரி நினைச்சு போயிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வந்த உடனே சேலையை வரைஞ்சு கட்டிக்கிட்டு, அல்லேலூயா, உலகத்தில் உள்ள மனிதர்களை போல மாறுறது. அதுதான் உங்களை நீங்களே ஏமாத்தி கொள்ளுகிறீர்கள். உன் வாழ்க்கை வேஸ்ட், உன்னுடைய எல்லா விதமான நேரமும் வேஸ்ட். அல்லேலூயா. ஆகவே வசனம் சொல்லுகிறது, உங்களை நீங்களே ஏமாத்தாதபடிக்கு. ஆமென். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஏமாத்துகிறது எப்ப புரியும் தெரியுமா? நீ நரகத்துல போய் விழுந்து கிடக்கும் போதுதான், ஐயோ நான் ஏமாத்தப்பட்டு விட்டேன், அல்லேலூயா என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே 23 சொல்லுகிறது, எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிட விட்டு போன உடனே
தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். அல்லேலூயா. இந்த இடத்திலிருந்து உனக்கு வீட்டுக்கு போன உடனே வசனத்தை நீ மறந்தினா இந்த கண்ணாடியில பார்க்கிற ஒரு மனிதனை போலதான் நீ இருக்கிற. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே வசனத்தை மறக்க கூடாது, வசனம் மனசுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 3:16 யாராவது சொல்லுங்க, சத்தமா வாசிங்க. யாராவது பைபிள் இல்லாம யோவான் 3:16 சத்தமா பைபிள் இல்லாம படிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. வசனம் மனசுக்குள்ள எப்போது இருக்கணும். ஹல்லேலூயா. வசனம் நிறைய மனப்பாடம் பண்ணி இருக்கணும். வசனம் தான் நம்ம வாழ்க்கை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே வசனத்தை மறக்க கூடாது, வாழ்க்கையும் அது மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. ஆக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமென். மத்தேயு 13:19 வாசிப்போம். மத்தேயு 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். பாருங்கள், ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு, ராஜ்யத்தின் வசனம், பரலோக ராஜ்யத்தினுடைய வார்த்தை. 2 ராஜ்யம் இருக்கிறது. ஒன்று பூமிக்குரிய ராஜ்யம், இன்னொன்று பரலோகத்துக்குரிய ராஜ்யம். அல்லேலூயா. நீங்கள் எந்த ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. 2 ராஜ்யம் இருக்கிறது. உலகத்தில் ஒரு ராஜ்யம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் ஏப்ரல் 19 என்ன நடக்க போகிறது? தேர்தல் நடக்க போகிறது. அது எந்த ராஜ்யம்? அது இந்த ராஜ்யத்துக்கு உண்டான தாமே காரியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரா. எத்தனை பேருக்கு தேர்தலுக்கு பணம் வரும்னு நம்புறீங்க? ஓட்டு போட பணம் வருமா? ஓட்டு போடுறதுக்கு பணம் நம்மளை தேடி வருமா? அல்லேலூயா. அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? வாங்கலாமா வாங்கக்கூடாதா? வாங்கக்கூடாது. அல்லேலூயா. அது ஒரு ரொம்ப கேவலமான பணம். ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் வாங்கக்கூடாது. அவ்வளவு கீழ்த்தரமா நம்மளை கொண்டு போக கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காசுக்கு ஒரு காரியத்துல காசுக்கு நீங்க கொஞ்சம் உங்களுடைய அந்த தன்மையை, உங்க குடும்பத்தினுடைய அந்த கௌரவத்தை விட்டுட்டீங்கன்னா உங்க ஆசீர்வாதம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். அல்லேலூயா. அதனால அது அந்த மாதிரி காரியத்துக்கு நீங்க போகக்கூடாது. அல்லேலூயா. அது நம்மளையே விற்கிறது மாதிரி. ஆமென். அதனால நேர்மையா நீங்க போய் ஓட்டு போட்டுட்டு வந்துடணும். அல்லேலூயா. அதுதான் இந்த ராஜ்யத்துக்கு உண்டான தேர்தல். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது, அல்லேலூயா, ஸ்தோத்திரா, பொல்லாங்கன் வந்து என்ன செய்கிறான்? இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். உணராதிருக்கும் போது, வார்த்தையை குறித்து உணராம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வசனத்தை எப்போது உணர்ந்து கொண்டே இருக்கணும், தியானித்து கொண்டே இருக்கணும். இவர்கள் தான் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். லூக்கா 8 6 வாசிப்போம். 2வது இடம் எந்த இடம்? சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. அல்லேலூயா. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, லூக்கா 8 ஸ்தோத்ரா. ஆமென். சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதுக்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. ஆமென். கற்பாறையின் மேலே 2வது விதை கற்பாறையின் மேலே விழுந்தது. கற்பாறை என்பது ஒரு கல்லான ஒரு இருதயத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. வழி அருகே விதைக்கப்பட்டது வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு இருதயம். மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடவுளுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு இருதயம், அதுதான் வழி அருகே விதைக்கப்பட்டது. 2வது கற்பாறை என்கிற இடம் என்பது ஒரு கல்லான ஒரு இருதயத்தை
குறிக்கிறது. அல்லேலூயா. ஒரு இரக்கமில்லாத ஒரு இருதயத்தை குறிக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கற்பாறை விழுந்த விதை. ஆமென். லூக்கா 8:13 வாசிப்போம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் பொழுது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். பாருங்கள், இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சந்தோஷத்துல ஒரு அநியாயம் இல்லை, அந்த சந்தோஷத்துல அநீதியும் இல்லை. அது நீதிதான், அது ஊக்கத்தை கொண்டு வரும் தான், அது நமக்குள்ள ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரும் தான். அந்த சந்தோஷம்தான் ரொம்ப பலன் உள்ளது. ஆனா முடிவு வரை நிக்குமா? அதுதான் பிரச்சனை. அந்த சந்தோஷம் முடிவு வரை, சாகு வரை வசனத்தின் சந்தோஷம் நமக்குள்ளே வந்து கொண்டிருக்குமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கும் போது சந்தோஷத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திர விசுவாசித்து, கொஞ்ச காலம் மாத்திரம் வசனத்தை கேட்டு கொஞ்ச கால விசுவாசித்து சோதனை காலத்திலே பின்வாங்கி போகிறார்கள். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள், ஆமென், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள், சாத்தான் பறந்து வந்து வசனத்தை பிச்சு போடுகிறான். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அல்லேலூயா, சோதனை காலம் வருகிறது அவனுக்கு. அல்லேலூயா. வசனத்துல வேர் கொள்ளலைனா, வசனம் ஆழமா உங்களுக்குள்ள வேர் விடலைனா உங்களுக்கு என்ன பிரச்சனை வருகிறது? என்ன வருகிறது? சோதனை வருகிறது, போராட்டம் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. வசனத்துல வேர் கொண்டிருந்தோம்னா சோதனை நமக்கு வராது, பிரச்சனைகள் நமக்கு வராது. ஏன்? அது வரும் பொழுது நம்ம வீடு அழியாது, நம்ம வீடு பவுண்டேஷன் நல்லா இருக்கும், நம்ம மேல மோதும் ஆனா வீடு அழியாது, காற்று அடிக்கும் ஆனா வீடு அசையாது. ஏன்? ஆழமா வேர் விட்டு இருக்கிறோம், ஆழமா பவுண்டேஷன் போட்டு இருக்கிறோம். சோதனை காலத்திலே நான் நிற்போம், நம்முடைய குடும்பம் தாக்கு பிடிக்கும். அல்லேலூயா. வசனத்துல வேர் கொள்ளலைனா சோதனை என்கிற பிரச்சனை வரும்போது, சோதனை யார் கொண்டு வர்றது? சாத்தான் கொண்டு வருகிறான். அல்லேலூயா. ஆமென். அப்ப சாத்தான் வருவதற்கு யார் தான் வழிவகுக்கிறது? நாம தான் வழிவகுக்கிறோம். நம்ம தான் வசனத்துல வேர் கொள்ளாம மேலோட்டமா பட்டும் படாம இருக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். கற்பாறையின் மேல சில இடங்கள்ல கொஞ்சம் மண் இருக்கு, ஆனா ஒரு புல்லு, ஏதாவது ஒரு புல்லு கோர அப்படியே முளைஞ்சிரும் டக்குன்னு. ஏன்? கொஞ்சம் தான் இவ்வளவு கணத்துல மண் இருக்கும். ஆமென். சீக்கிரமா அப்படியே மேல நிக்கும். ஆனா வெயில் அடிக்கும் பொழுது, மழை காலம் முடிஞ்சு வெயில் வரும்போது அதெல்லாம் அப்படியே வாடி போகும். ஏன்? அவன் வேறு ஆழமா இல்லை, இவ்வளோண்டு மண்ணில் தான் அந்த வேறு நிற்கிறது. அல்லேலூயா. வெயில் அடிக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது, சாத்தான் வராதுன்னு சொல்ல முடியாது. சாத்தான் வர்றான், சோதனை வருது, ஆனா வேறு இல்லாததுனால் அந்த புல்லு கோர வாடி போகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கற்பாறையின் மேல் விழுந்தது தங்களுக்குள்ளே வேர் கொள்ள முடியாததினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் இருந்து சோதனை காலத்திலே அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். அல்லேலூயா. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19, 20, 21 வாசிப்போம். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19, 20, 21. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியமங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா. நாம் ஆண்டவரிடத்துல வரும்போது ஆண்டவர் என்னென்னலாம் வேலை செய்கிறார் பாருங்க. நம்ம கல்லான இருதயத்தை அகற்றுகிறார், சதையான இருதயத்தை நமக்கு பொருத்துகிறார். அவர் ஆவியை நம்ம உள்ளத்துல வைத்து, ஆமென், நீங்கள் என் ஜனங்கள், நான் உங்கள் தேவன் என்று சொல்லுவாரா? அல்லேலூயா. இது யாருக்கு செய்வார்னா ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு செய்வார்.
அல்லேலூயா. இந்த மாதிரி ஒப்பு கொடுக்காம இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையிலே கல்லான இருதயம் மாறாது. ஆவியை நம்ம மேல ஆண்டவர் ஊற்ற மாட்டார். ஆண்டவர் நம்மளை பார்த்து நீ என் பிள்ளைகள் என்று சொல்ல மாட்டார். ஆகவே கடவுளுக்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்கள் வரும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன். வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச கால மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். பாருங்க, அதில் எழுதப்பட்டிருக்கிறது, கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். சாத்தானுக்கு தெரியும் இந்த ஆளு தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட போகாது, இது கொஞ்ச காலம்தான் போகும் அப்படின்னு சாத்தானுக்கு தெரியும். அல்லேலூயா. கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்த உபத்திரவம் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். அப்படின்னா ஆண்டவர் விட்டு விலகுவான், வசனத்தின்படி வாழாமல் விலகி போவான். அல்லேலூயா. அதில் ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி இருக்க போறோம்? கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்க போறோமா? இல்லைனா முடிவு பரியந்தமும் நிலைத்து இருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொன்னாரே. முடிவு பரியந்தமும் நிலைத்து இருக்கிறவன் ஆண்டவர் சொல்றாரு, அவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆகவே நாம் கொஞ்ச காலம் சபைக்கு போயிட்டு பிரச்சனை காலம் வரும்போது அல்லேலூயா நாம என்ன நினைப்போம்? பிரச்சனையை யார் விடுறது? ஆண்டவர் தானே விட்டாரு. ஏன் விட்டாரு? நான் சபைக்கு தானே போனேன். இல்ல, நீ உனக்கு இருதயத்துக்குள்ள வசனம் வேறு கொள்ளாம இருக்கிறதுனால உனக்கு சோதிக்கும்படி சாத்தா வந்து உனக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான். ஆனா அந்த பிரச்சனை வரும்போது உனக்குள்ளே வேறு ஆழமா இல்லாததுனால நிச்சயமா இடரல் அடைவான். உனக்குள்ளே மெயின்டு எண்ணமெல்லாம் தப்பாவே ஓடும். ஏன்னா சபைக்கு தானே போனேன், ஏன் ஆண்டவர் விட்டாரு? இல்லை, உனக்குள்ள வசனம் வேறு கொள்ளாம இருக்கிறதுனால சோதனை காலத்தில் சாத்தான் சோதனையை உனக்கு கொண்டு வருவான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உபவாசம் இருக்கும் போதே கொண்டு வந்தான் அல்லவா? ஆதாம் ஏவாள் துவக்கத்திலேயே ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்தான் அல்லவா? ஆகவே நீ துவக்கத்தில் சபைக்கு போகும்போது நீ உனக்குள்ள வசனம் வேறு கொள்ளாம இருக்கும் போது உனக்கு சோதனை ஏதாவது வரும். அப்ப நீ நிலை நிக்கணும், உன்னைய மிரட்டுவான். அல்லேலூயா. நீ ஆழமா வேறு அப்பமும் விடணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சகோதரி, ஒரு இலங்கை சகோதரி ஒருத்தவங்க இருந்தாங்க எங்க சபையில. அல்லேலூயா. அவங்க இந்திலிருந்து ஆண்டவருக்குள்ள வந்தாங்க. ஸ்தோத்திரம். அவங்க கணவன் தான் அந்த ஊருக்கு தலைவர் மாதிரி. ரெண்டு பேருமே நல்ல படித்தவங்க. நல்ல குடும்பம். ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளைகள். ஸ்தோத்திரா. அப்படி அவங்க ஆண்டவருக்குன்னு சொல்லி துவக்கத்திலேயே ரொம்ப உற்சாகமாக காணப்பட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்ரா. இப்போ நான் இங்கே அப்போ கேம்பில் சமையல் நடக்கும். அப்போ 40 முட்டை ஏதாவது ஒரு நேரத்தில் அவிப்போம். யார் முட்டை வாங்கிட்டு இருந்தோன்னா அவங்க தான் கை தூக்குவாங்க. நான் 100 முட்டை வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அப்படி உற்சாகமாக எல்லாத்துக்கும் கையை தூக்குவாங்க. ஆனால் துவக்க விசுவாசி இந்திலிருந்து அப்போ தான் ஆண்டவருக்குள்ளே வர்றாங்க. ஸ்தோத்ரா. அந்த சகோதரி ரொம்ப நல்ல ஆண்டவருக்குள்ளே வந்துட்டாங்க. 2 பிள்ளைகளும் நல்ல ஆண்டவருக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் கணவனோ ஸ்தோத்ரா அவர் ஆண்டவருக்குள்ளே எப்போது ஒரு நேரம் அந்த மாதிரி கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு வந்துட்டு அப்படியே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இங்கே ஒரு மோதிரம் போட்டிருப்பார். அது என்ன இதில் போட்டிருப்பார்னா மண்டை எலும்பு கூடு மாதிரி முகம் வச்ச மோதிரம் போட்டிருப்பார். வெள்ளைப்பூடு மாதிரி இருக்கேன், வெள்ளைப்பூடு மாதிரி கலரில் இருக்கேன். ஆனால் மண்டை ஓடு இருக்கும், அதில் 2 கண்ணு மூக்கு, அது ஒரு மோதிரம் மாதிரி போட்டிருப்பார். அவருக்கு அது புரியலை. அவர் அதில் தான் கொஞ்சம் இருக்கார். ஆனாலும் அவருக்கு இந்த சத்தியங்கள்லாம் உள்ளே போகலை. அவர் திடீர்னு அவருக்கு ஒரு குறுக்கு வலி வந்தது. குறுக்கு வலி வந்தா எங்கெங்கெல்லாம் ஆஸ்பத்திரி போயிட்டு
ஒன்றும் சுகமாகாம அவரு அவிசுவாசமா பேச பேச இந்த சகோதரியும் அப்படியே சேர்ந்த மனம் அடிவாகி அவரோடையே உளுந்து ஆண்டவர் விட்டு விலகி, அது முதல்ல இருந்து அது மாதிரியாவே அந்த குடும்பம் போயிடுச்சு. யாரை வச்சு போயிட்டாங்க? கணவரை வச்சு. கணவர் என்ன போட்டிருக்காரு? மோதிரம், மண்டை ஓடு போட்டிருக்காரு. அப்போ இந்த சிஸ்டருக்கு புரியணும்ல, என்ன இவர் மூலமா சாத்தான் கிரியை செய்கிறதுன்னு. அவரோடையே அப்படியே அவரை மாதிரி அவிசுவாசமா பேசி 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 நீ சபைக்கு போன இப்படி எனக்கு என் குறுக்கோழி வந்துச்சு அப்படி சொல்லி சொல்லி அப்படியே ஆண்டவர் விட்டே விலகி போயிட்டாங்க. அப்படி முதல்ல மாதிரியாவே போயிட்டாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்களுக்கு என்னதான் போய் எடுத்து சொன்னாலும் அவங்க ஆண்டவர்கிட்ட திரும்ப அவங்கள கொண்டு வர முடியவே இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆகவே அந்த துவக்கத்துல இந்த சகோதரி ஆண்டவருக்குள்ள வந்த புதுசுல 3 நாள் ஃபாஸ்டிங்ல இருப்பாங்க, 10 நாள்லாம் சாப்பிடாம கிடப்பாங்க. அப்படிலாம் இருந்ததுதான் பின்மாற்றத்துல போயிட்டாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம இந்த துவக்கத்துல வேகமா போகணுமா, பொறுமையா போகணுமா? பொறுமையா போகணும். ஆண்டவர்கிட்ட முதல்ல போறவங்க ரொம்ப வேகமா போகக்கூடாது, பொறுமையா போய் நிலையான ஒரு அஸ்திவாரம் போட்டு முன்னேறி போகணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. துவக்கத்திலேயே தட்டாப்புடான்னு சொல்லி உளுந்து 40 நாள் உபவாசம், 20 நாள் உபவாசம், அல்லேலூயா, அப்படி இப்படின்னு பெருசா அப்படியே விழுந்துடக்கூடாது. அது ஆமென், அது திடீர்னு பின்மாட்டத்தில் போயிடும். அல்லேலூயா. அப்போ இந்த கற்பாறையில விழுந்தவங்க, அல்லேலூயா, திடீர்னு சந்தோஷம் உண்டாகி சோதனை வரும்போது அப்படியே பின்மாற்றத்தில் போயிடுவாங்க. வசனம் தெளிவா சொல்லுகிறது, கொஞ்ச கால மாத்திரம் நிலைத்திருப்பார்கள். இவர்கள் தான் கற்பாறையின் மேல விதைக்கப்பட்டவர்கள்.